வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்றைக்கு நாங்கள் பேசக்கூடிய தலைப்பு என்னென்றால், இந்த இளம் பிள்ளைகள் அவர்கள் தங்களோட வாழ்க்கையில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்று கேட்டால், சில நேரம் இல்லை என்று பதில் எங்களுக்குள்ள வருகிறது. ஏனென்றால், மாணவர்களை இன்று நாங்கள் பொறுப்பாக இந்த விடயத்தை செய்யுங்கள் என்று கேட்டா, இல்லை நேரம் இல்லை என்ற ஒரு சொல்லை அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள் என்று எங்கட சிந்தனைக்கு ஒரு கேள்வி வருகிறது. நிச்சயம் உண்மை. அதாவது வீட்டு பொறுப்புகள் சரி, சமுதாய பொறுப்புகள் சரி, கல்வி பொறுப்புகள் சரி, இன்றைக்கும் மாணவர்கள் ஏற்க பின்னிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பொறுப்புகளில் தங்களுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்கும் என்றால் உடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அறத்துக்காக செய்ய வேண்டிய பணிகளாக இருந்தால் அல்லது சமுதாயத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அது யதார்த்தமாக இன்று நாங்கள் பார்க்கிற விடயமாக இருக்கிறது. தங்களுடைய ஜொப்பண்டா ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு ஜொப்புக்கு போனால் என்ன தனக்கு பிடித்த விடயத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் பார்ப்போம் பொறுப்பு என்றால் என்ன, கடமை என்றால் என்ன என்று பார்ப்போம். அதாவது பொறுப்புகள் கடமை. மாணவர் படிக்கிறது ஒரு கடமை. தாய் தந்தைக்கு சில பணிவிடைகளை செய்வது ஒரு கடமை. ஆனால் பொறுப்புகளை ஏற்க வேண்டுமென்றால் நீதான் இதற்கு பொறுப்பாக இருந்து மற்றவர்களையும் உனக்கு உறுதுணையாக்கி கொண்டு செய்ய வேண்டிய ஒன்றுதான். பாருங்கள், ஒரு பொறுப்பை ஒரு மாணவன் ஏற்க வந்து அந்த மாணவனுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கிறது. புதிய நுட்பங்கள் வருகுது. இன்னும் தேடி தேடி தேடல்கள் மூலம் அவன் இன்னும் சிறந்தவனாக வருகிறான். ஏனென்றால் சில பொறுப்புகள் எதிர்பார்க்காமல் கிடைப்பது உண்டு. அவை நிச்சயம் அந்த மாணவனின் பலத்தை தான் அதிகரிக்கும் என்பது உண்மை. இன்றைக்கு இளையோர்களின் வாழ்க்கை வந்து ஒரு சுதந்திரமாக, அதை விட ஒரு தன்னிச்சையாக இருக்கக்கூடிய நிலை வருகிறது உண்மை. பெற்றோர்களும் அதற்கு விட்டு விடுவார்கள். ஆனால் தொழில்நுட்பம் தங்களோட கைகளுக்குள் இருக்கின்றது. அந்த தொழில்நுட்பத்தோட அவர்கள் வாழுறதால எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை அவர்களிடம் இருக்கிறது தானே. அதை அவர்கள் பொறுப்பாக செய்தால் அதை நிச்சயம் அவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை அதனால உருவாகும் என்பதை நினைச்சால் அந்த மாணவன் சிறந்த மாணவனாக வரக்கூடிய வாய்ப்பு வருது. சரி, இப்ப ஏன் பொறுப்புகளை ஏற்கல? ஒன்று வந்து பயம், 2வது அனுபவம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள், 3வது அந்த செய்வதற்கான அந்த தூண்டல் அவர்களுக்கு உளப்பூர்வமாக இல்லை. உளப்பூர்வமாக இல்லாத ஒரு காரணமும் இருக்கு. அதனால அந்த மாணவன் அவற்றை தட்டி கழிக்கிறான். அடுத்தது இன்றைக்கு மன அமைதி இல்லை மாணவரிடம். சரியான ஒரு கொன்சன்ட்ரேஷன் இல்லாத தன்மை இருக்கு. அந்த மன அமைதியும் அவர்களிடம் இருக்கும் என்றால் நிச்சயம் அவன் ஒரு சிறந்தவனாக அந்த பொறுப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். சரி, இனி நாங்கள் தமிழில வருவோம். இன்னைக்கு ஆசிரியர்களாக நாங்கள் கற்பிக்கும் போது இந்த பெரிய மாணவர்கள் அநேகமாக இந்த மாணவர்களுக்கு விருப்பம் இல்லை தமிழ் கற்க. ஆனா தமிழ் கற்றால் எதிர்காலத்திலே நீங்க நல்ல 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 திறமையான மொழிபெயர்ப்பாளர்களாக அல்லது மொழியை எங்களோட அடையாளத்தை காக்கக்கூடிய ஒரு வல்லுநர்களாக நீங்க வரலாம் என்றால் நிச்சயம் அவங்க எங்களோட மொழியை காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது காக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அவன் கற்க வேண்டும் முதல். அப்ப பொறுப்போட கற்றானாயின் விருப்போடு அவன் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு மாணவனுக்கும் கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த புத்தியை தீட்டவன் இப்படி பல பொறுப்புகளை நீ ஏற்க வேண்டும். ஒரு காலமும் பொறுப்புகளை ஏற்பதை நீங்க தட்டி கழிக்க கூடாது. காரணம், அது உங்களை தேடி வந்த ஒரு எதிர்பாராத பொறுப்பாக இருக்கலாம். ஆனால் திறம்பட செய்யவில்லை என்றால் அதில் பயிற்சி எடுக்கலாம். பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து பார்த்தால் உனக்கு உயர்ச்சி தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கல்ல. நீ அது ஒன்றும் செய்யாமல் ஒரு கடமையாக இது எனக்கு வேண்டாம் என்று விட்டுட்டு போறது வந்து உங்களோட அசம்பந்த போக்கை காட்டுகிறது. எனவே அப்படி நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். நல்ல செயல்கள் நாளும் உங்கள் மனதில் இருந்தால் ஒரு வல்லுநர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆகவே நீங்கள் பொறுப்புகளை நல்ல முறையில உங்களுக்கு விருப்பமான முறையில அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். மறுக்காதீர்கள். மறுப்பதனால் உங்களுக்கு ஒரு தெரியாத பக்கம் இருக்குது. நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கு. ஒன்று தலையும் இருக்கும், பூவும் இருக்கும். அதுபோல உங்களுக்கு ஏற்கும்போது சில கடினத்தன்மைகள் இருக்கும். அதுக்காக மறக்கக்கூடாது. அந்த கடினத்தன்மையையும் சரியாக நீங்க பயன்படுத்தி பார்த்தால் ஒரு உச்சமான நிலையை அடையலாம். எனவே நீங்க பொறுப்புகளை ஏற்று நல்ல பிள்ளைகளாக, பண்போட, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்வீர்களா? நன்றி, வணக்கம்.